செம்ம சூடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். என்னப்பா ஏர்போர்ட் மூடியாச்சா? என்ன மறுபடியும் யுத்தம் ஆரம்பித்ததால் எல்லாமே இனி மறுபடியும் பிரச்சனையாக மாறுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னப்பா கடல்லாம் இப்போ திறக்க மாட்டாங்களா, கார்கோ போட மாட்டாங்களா? இதில் முக்கியமானது ஏர்போர்ட்டை பற்றி இன்னமும் எந்த ஒரு பேட் நியூஸும் இல்லை மக்களே. சில குவைத்திகள் வேணுமென்னே பயமுறுத்துகிறாங்க. சில தெரிஞ்சவங்க சிலர் சில ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏர்போர்ட் மூடிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் சிலர் வதந்திகளை கிளப்புறாங்க. மற்றும்படி இப்போதைக்கு ஏர்போர்ட் மூடுறதை பற்றி எந்த ஒரு ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. ஏர்போர்ட் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் கார்கோ போடுறது, அதாவது நிறைய கார்கோக்கள் நான் உங்கள்ட்ட ஆல்ரெடியே சொல்லிட்டேன், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இன்னும் ஓப்பன் பண்ணலை. சவுதி மூலமாக போகிறதும் ஜூன் மாதத்திலிருந்து போகிறதுக்கான ஏற்பாடுகள் கிடைக்கலாம். குவைத்துடைய கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் இருக்குது, ஜூன் மாதம் கடைசி வரைக்கும் எந்த ஒரு உணவுப் பொருட்களும் ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக இந்த உணவுப் பொருட்களை கூட பிடிச்சிருந்தாங்க, நிறைய அரிசி, மாவு, பால்மா, எண்ணெய் அப்படின்னு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. அதால் ஹார்மோஸ் கடல் திறக்கிறதுக்கு இப்போதைக்கு எப்படியுமே சாத்தியமில்லை. ஏன்னா முற்றுமுழுதாக ஈரானுடைய எந்தெந்த பக்க பலம் இருக்குதோ எல்லாத்தையும் முற்றுமுழுதாக நாங்கள் ப்ளாக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அமெரிக்க நேற்றைய தினம் அமெரிக்க ஊடகம் ஒன்றில் டொனால்ட் ட்ரம்ப் அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ காட்சியும் நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அதே போல் உங்களுக்கே தெரியும், நேற்றைய தினம் அந்த ஒரு இது மாதிரி அவனுங்களை உசுப்பேற்றுற மாதிரியே ஒரு வீடியோ, ஒரு போஸ்ட் போட்டிருந்தான் பாருங்கள். அப்படியே விரலை நீட்டி காட்டி, இந்த போஸ்ட் ட்ரம்ப்பே போட்டது சரியா. அதுக்கப்புறமா தான் இதை எடுத்து அரபு நியூஸ்கள் போட்டிருக்காங்க. ஈரானுடைய ஃப்ளாக் ஏந்திய கப்பல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் மூழ்கி போய் இருக்குதான். கடலுக்கு அடியில் நிலத்தில் மூழ்கி போய் துண்டு துண்டாக உடஞ்சி கிடக்குதான். இதுதான் அவங்களுடைய பவர், கடலுக்கு அடியில் தான் அப்படின்ற மாதிரி நேற்று மென்ஷன் பண்ணிதான். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபன் டைம், அதாவது we will not return the frozen funds to the Iranians until they change their behavior. அதாவது இந்த பூட்டு போட்ட மாதிரி நான் எனக்கு நியூஸ்லேயும் அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று வெளியாகி இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபண்ட், நிறைய ஈரானுக்கு சொந்தமான பணம் ஆன்லைன் கரன்சி இப்போதைக்கு பிளாக்ல இருக்குது. அமெரிக்கா பிளாக் பண்ணி வச்சுருக்குது. இந்த பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், அவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் அவங்க மாற்றிக்கொள்ளும் வரைக்கும், பிஹேவியர், அதாவது அவங்களுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ளும் வரைக்கும் அப்படின்னு. ஆனால் ஈரான் ஒரே படியாக நிற்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டு நாங்கள் நீங்கள் சொல்கிற கட்டளைகளுக்கு அடிப்பணிய மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்வரும் நேரங்களில் ஈரான் மீது மீண்டும் மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் போது அது பிரதிபலிக்கிறது பார்த்திங்கன்னா அருகில் இருக்கிற அரபு நாடுகளை தான். இன்றைக்கும் அலி அல் சாலிம் ஏர்பேஸுக்கு அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அதை முடிஞ்ச அளவு தடுத்து நிறுத்தினதாக தான் இராணுவ பேச்சாளர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி சத்தம் கேட்டாலும் அது நாங்கள் முடிந்த அளவு அதை முயற்சி பண்ணி அதை வானத்திலே வெடிக்க வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவோம், அந்த சத்தம் தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் நிலைமை ஸ்டேபிளாக தான் இருக்குது, ஏர்போர்ட் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் உருவாகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். குவைத் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அவசர அறிவிப்பு இன்று 12 மணி முதல் அதிகாலை 6 மணி அனைத்து வீடுகளுக்குள் இருக்குமாறு அறிவித்து பிராந்திய பாதுகாப்பு நிலைமை கருத்தில் கொண்டு. ஐயோ பிரதர், எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அனுப்பியிருக்கிறாரு. நான் அதை சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணிட்டு சொல்கிறேன். என்னப்பா, இன்றைக்கி நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் அதே மாதிரி ஊரடங்கு அமலுக்கு வருது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. உண்மையா பொய்யா அப்படின்றத அதை நான் விசாரிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகே மக்களே, கவனமாக இருங்க. இப்போதைக்கு வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை ஏர்போர்ட் மூடுறதை பற்றி. ஆனால் ஹார்மோஸ் சொல்ல முடியாது, கவனமாக இருங்க, பார்க்கலாம். So with that, I'm going to ask Pete to talk a little about some of our great success. Yes, sir. Including Venezuela, you might talk. Absolutely, sir. I think actually your efforts on the reflecting pool are actually a great segue. If you look at
Washington and Lincoln, these are two men that faced monumental tasks and stood up in historic fashion and delivered for the American people. And when you step back and look at 47 years of what Iran waged war against us and our people, there's only one man over the course of both presidency who has stood up and said they will never get a nuclear weapon, as Marco said. So whether it was Qasem Soleimani, whether it was scrapping the Obama deal that was going to give them a weapon, whether it was the 12-day war or Operation Midnight Hammer, you created the conditions to ensure the American people and the world are safeguarded from this generational threat. And so when you authorized Operation Epic Fury, just like you talked about with the reflecting pool, we didn't do the same old thing the way we'd done it in the past after Iraq and Afghanistan, the way we waged wars. Instead, you said, we're going to do this smart. We're going to do it overwhelming. We're going to use maximum lethality, and we're going to bring them to their knees. And so whether it's their Navy that's at the bottom of the Persian Gulf, their Air Force, their air defenses, or their defense industrial base, they may have missiles, but they can't build more right now. And they can't build more drones right now. And they can't build more ships. And so they came and cried uncle to talk, which Steve and Jared and the vice president and others are doing so ably. And during that time, we put in a world-class blockade. And they haven't been able to bring anything in or anything out from Iranian ports. And we know from the intel that their economy is hurting big time because that is their lifeblood. And again, bringing them to the table. So whether it is through the efforts of your negotiators that they ensure that they never have a nuclear weapon, or we have to go back to the War Department to finish the job that way, we're prepared to do that. And I think even our reach on the dark fleet of Iranian tankers, no Iranian tanker around the globe is safe. And we've seen seizures all around the globe, again, choking off their economic lifeblood. But all of this is possible, Mr. President, thanks to the investments that you've made in this department, firing on all cylinders. For the second year in a row, we're at historic recruitment rates. Last year, we said that here. This year, we beat it even faster. The American people are excited about what you're bringing to our department. Our defense industrial base, $50 billion in private investments. Because of the meetings you've held, defense manufacturers are investing in new plants and new manufacturing, new production lines, so that we're getting weapons faster than ever. And then the $1.5 trillion that you've committed to the department going forward, that's 1 million American jobs, 1 million American manufacturing jobs. That's Golden Dome for America. That's F-47. That's B-21. That's $50 billion in drones. We're going to lead the world in drones, shaving years off of production of all of those, everything under budget and ahead of schedule, which is what the warfighter deserves. And we saw it. You mentioned Venezuela, Mr. President. You saw it on display there. Think of the fact that our Southcom commander just landed via helicopter at our embassy peacefully at the welcome of the Venezuelans, because we're now partnering with them, hopefully, even on the counter-cartel mission as we secure our hemisphere. So we've secured that southwest border. We're going to war with the cartels through the America's Counter-Cartel Coalition. Venezuela is a big part of securing our energy future and defending the homeland. And then I just want to note one more thing to give you a sense of how committed this president is. Maybe a year ago, he heard the call of Nigerian Christians who were being targeted and killed by ISIS in Nigeria. And he said, Pete, I want the War Department to focus on ensuring that we do everything we can to protect those Christians. Partnerships like that can take time behind the scenes, but he never wavered on it. And we got the assets there. And over the last month, and there hasn't been much coverage of this, we killed ISIS #2 in Nigeria, who's most responsible for killing Christians and trying to target the U.S. homeland, and have since, because of the intel we gathered, killed hundreds of ISIS members who were targeting and killing Christians in Nigeria, creating a whole new opportunity there. So there's a lot of things we do that the media pays attention to, and a lot of things that the president empowers the department to do on behalf of the American people that he deserves great credit for.